ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான 2 வகையான தோசை ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது கீழேயே ஹை பட்டன் ஒன்று காட்டும். அதில் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். முடிஞ்சு அதையும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தோசை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கேரட் துருவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லியில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜீரகம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். பூண்டோட ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னா இஞ்சி துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்றப்பில் பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டோன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை நீங்கள் திக்காக அடை தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நைஸான தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பட்டர், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மேலே துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குடமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது கூட பொடிசாக கட் பண்ணி இந்த மாவோடையே கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இது பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வெயிட் கிளாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த தோசை எடுத்துக்கலாம். 2 சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வயிறு ஃபுல்லாகிடும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு குடமிளகாய் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வேணும்னா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம், துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டு துருவி கூட அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் பாலும் சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸாகவே தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதையும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே வேக வச்சுருங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா
கார சட்னி, தக்காளி சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.